வெல்கம் டு ஹெச்பிஏஜே கிரியேட்டிவ். நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து தாம்பூ ஸ்டிச். தாம்பூ ஸ்டிச்சில் வந்து ஹார்ட் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். நம்ம தாம்பூ ஸ்டிச் பண்ணும்போது 2 பிளேஸாக நம்ம பிரிக்கணும். இந்த சைடு ஒரு 2 நடுவிலேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து தொடங்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் மேலேருந்து கீழே இந்த 2 பார்ட்டை நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போ மேலேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம். செயின் போட்டு இது வந்து செயின் ஸ்டிச் தான். இதை வந்து நெருக்கமாக போடுறது தான். செயினை வந்து நம்ம நெருக்கமாக போட்டு கொண்டு வரணும். கீழே வந்து அந்த ஷேப் வரும்போது அது பக்கத்தில் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து மேலே கொண்டு போகணும். நெருக்கமாக பக்கத்தில் போட்டு கொண்டு போகணும். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபில்லிங் பண்ணணுன்னா இது நமக்கு யூஸ் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. செயின் போட்டு ஒரு குட்டி லாக், அந்த லைன்லேயே ஒரு குட்டி லாக் போட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அப்படி நெருக்கமாக நம்ம பண்ணுறது தான் இந்த ஸ்டிச்சு. நெருக்கமாக பண்ணும்போது ஷைனிங்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெருக்கமாக போட்டுகிட்டே இருக்கணும். இந்த கலர் வந்து நெருக்கமாக போடும்போது எவ்வளவு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை பக்கத்தில் லாக் செயின் போட்டு திருப்பி எடுக்கும். பக்கத்தில் குட்டி குட்டி லாக் செயின் போட்டுகிட்டே போகிறோம். நம்ம அந்த ஸ்பேஸ் ஃபுல்லும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த செயின் வரும். அது ஷேப்புக்கு ஏற்றபடி செயின் வந்து நம்ம போடணும். பக்கத்தில் டர்ன் பண்ணி எடுத்துருக்கோம். டர்ன் பண்ணி எடுத்து எடுத்துருக்கோம். செயின் போட்டு திருப்பி எடுப்போம். தொடர்ந்து நெருக்கமாக செயினை போட்டுகிட்டே வரோம். இது வந்து நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா அதை வந்து ஷேப்பாக வந்து நம்ம வரைஞ்சி அதில் வந்து ஃபேஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம், அதில் ட்ரெஸ் கோட்டிங்க்கு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நெருக்கமாக நம்ம பக்கத்தில் போட்டு நம்ம கொண்டு போகிறோம். இது தொடர்ந்து நம்ம செயின் பக்கத்தில் போடுறதுக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இருக்கணும் இந்த ஸ்டிச். அவ்வளோதான். நெருக்கமாக கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஒன் சைடு ஃபில் பண்ண பின்னாடி அடுத்தது பக்கத்தில் உள்ள சைடு நம்ம ஃபில் பண்ணணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். பேசிக் கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். முடித்ததுக்கப்புறமா அடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் போக போகிறோம். டர்ன் பண்ணிருக்கு. செயினை வந்து நம்ம நெருக்கமாக போடுறோம். அப்படி இதில் அதுதான் இது ஒரு ஃப்ளவர் ஃபில்லிங்க்கோ இல்லை ஃபேஸ் ஃபில்லிங் அப்புறம் வேறு ஏதாவது நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துக்கு வந்து நமக்கு பயன்படும் இந்த ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மெயின் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். பார்த்தீங்கன்னா ஷேப்புக்கு ஏற்றபடி அந்த செயின் வந்து நம்ம
போடுறது பக்கத்தில் டேன் பண்ணும்போது பக்கத்தில் நெருக்கமாக சின்னதாக ஷேப்புக்கு ஏற்றபடி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கணும். பக்கத்தில் டேன் பண்ணணும். செயின் போடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு லாக் போட்டு முடிக்கிறோம், எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து அந்த சைடு நம்ம இதே போல் நெருக்கமாக பண்ணணும். பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா எந்த ஒரு ஃபினிஷிங்கும் இருக்காது, நமக்கு கிடைக்காது. பார்க்குறதுக்கு வந்து த்ரெட்டு வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக நம்ம பண்ணுறோம். அடுத்த சைடு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸ்பீடப் பக்கத்தில் வச்சு அந்த தையல் போடும்போது தெரியுதா பாருங்கள், நெருக்கமாக இந்த ஷேப்புக்கு ஏற்றபடி நம்ம கொண்டு போகணும். இது இன்னொன்று என்னென்னா, இதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு பீட் கொடுக்கணும்னா பீட் கொடுக்கலாம், இல்லை வந்து ஸ்டோன் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்கலாம். இந்த மாதிரி எது பண்ணனாலும் பண்ணலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து செயின் உள்ள, ஆனால் வந்து கண்டிப்பாக செயின் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். செயினை வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த ஷேப்புக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் மூலம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டாங்க சர்டிஃபிகேட் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிறோன்னா சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம என்ன சர்டிஃபிகேட் வச்சு வந்து நம்ம அடுத்தடுத்த மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து செய்கிறதுக்கு பயனுள்ளதாக அமையும். சின்ன சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அடித்து கொடுத்தாலும் அது ஒரு யூஸ் இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொழிலை கற்றுக்கணும், நம்ம வந்து ஆரி போடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இதில் கற்றுக்கோங்க. எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இதுக்கான ஏதாவது டவுட்னா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனால் இது சர்டிஃபிகேட் கிடையாது சிஸ்டர். ஆனால் வந்து எல்லா கிளாஸுமே வந்து உங்களுக்கு வரும். நான் இதுதான் உண்மையை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் வந்து வேல்யூவாக இருக்குமா இருக்காதுன்னுള്ളത് தெரியல. அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவு கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.